சங்கீதம் 1 வசனங்கள் 1 முதல் 3 முடிய. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பானவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். வேதம் நமக்கு இந்த வசனங்களில் தெளிவாக கற்றுத்தருகிறது என்னவென்றால், துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. பாவம் நடக்கிற இடத்தில் நாம் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், அதாவது பிறரை குறை கூறுபவர்கள், பிறரை பரியாசம் பண்ணி பேசுபவர்கள், வேலை ஒன்றும் இல்லாமல் கூட்டம் கூடி தேவனுக்கு பிரியமில்லாமல் பேசிக் கொண்டிருப்பவர்கள், இவர்களைத்தான் இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு நம்முடைய கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிற வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வசனங்களை தியானிப்போம். ஏனென்றால் அவருடைய வசனங்களில் உயிர் இருக்கிறது. அந்த உயிருள்ள வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து நம்முடைய உள்ளங்களில் பதிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனைப் போலவும், அதாவது தண்ணீர் ஓடுகிற கால்வாயின் பக்கத்தில் வளரும் மரம் எப்படி வளர்ந்து கனி கொடுக்குமோ அப்படி கனி கொடுப்பீர்கள் என்றும், நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் அது வெற்றியாய் முடியும் என்றும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பானவர்களை, தீமை நடக்கிற இடங்களில் நம் கால்களை பதிக்காமல் நன்மையான ஆலோசனையை தந்து நம்மை வாழ வைக்கும் நம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். அன்பின் தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வசனத்தை வாசித்து அதை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல்